விழுப்புரத்தில் 4வது நாளாக மழை பெய்து பேருந்து நிலையத்தில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். நேற்று மாலை வரை நகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்தில் இருக்கும் தண்ணீரை இறைத்து சுத்தம் செய்த நிலையில் மீண்டும் இரவு பெய்த மழையால் பேருந்து நிலையம் குளம் போல காட்சியளிக்கிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் நேற்று மாலை சுமார் 3 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியது. மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி நின்றதால் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாராததே இந்த நிலைக்கு காரணம் என கூறிய மக்கள் தண்ணீர் வெளியேற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசையை அடுத்த கீழ்சீசமங்கலம், குறிப்பீடு, கருடாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சனிக்கிழமை பெய்த மழையின் போது துண்டிக்கப்பட்ட மின்சாரம் இதுவரை வழங்கப்படவில்லை என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஊரில் திருவிழா நடைபெறும் நிலையில் வெளியூர்களில் இருந்து சென்றவர்களும் உள்ளூர் மக்களும் இருளில் தவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மழையால் ஏற்பட்ட பழுதுகளை சரி செய்து உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பரியாள் உடனுறை சங்கரராமேஸ்வர ஆலயத்தில் நடராஜருக்கு உலக நன்மை வேண்டி பல்வேறு விதமான மலர்களால் நடைபெற்ற லட்சார்ச்சனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா வந்த அம்மனை பக்தர்கள் தரிசித்தனர். சென்னை ஐயப்பந்தாங்கலில் உள்ள துர்க்கையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி தீமிதி திருவிழாவில் அலகு குத்தியும் தலையில் கரகம் சுமந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராட்சத கிரேன் மூலம் அந்தரத்தில் தொங்கியபடி அம்மனுக்கு மாலை போட்டு பலர் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஸ்ரீ ஈசன் ஒயிலாட்டு குழுவினரின் 78வது அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட சிறுமிகள், பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் என ஏராளமானோர் வள்ளி கும்மி ஆட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக கூட்டப்பள்ளி மாரியம்மன் கோவிலில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. திருநங்கையர்களின் முக்கிய சடங்கான பால் ஊற்றும் நிகழ்வு மேளதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் குற்றாலம் மெயின் அருவியில் நடைபெற்றது. ஆணாக பிறந்து முழுமையாக பெண்ணாக மாறிட அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் 2 திருநங்கைகள் 40 நாட்கள் விரதம் மேற்கொண்ட பிறகு அவர்களுக்கு இல்ல பால் ஊற்றும் சடங்கு நடத்தப்படுகிறது. ஆந்திராவிலிருந்து லாரியில் கஞ்சா கடத்தி வந்த 2வரை கைது செய்த போலீசார் 50 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான ரகசிய தகவலின் பேரில் புல்லரம்பாக்கம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது லாரி சிக்கியது. ஆந்திராவிலிருந்து திருவள்ளூர், சென்னை வழியாக கஞ்சாவை தூத்துக்குடி கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் வாகன் சேவை மொபைல் ஆப் என்ற செயலி அறிமுக விழா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நடைபெற்றது. ஓட்டுநருக்கான விபத்து காப்பீடு, வாகனத்துக்கான விபத்து காப்பீடு, வாகனம் பழுதாகி நின்றால் சரி செய்ய மெக்கானிக்கை அழைக்க, வெளிமாநிலங்களுக்கு செல்லும் ஓட்டுநர்களுக்கு சுமார் 33 மொழிகளில் உதவிகள் செய்ய என பல்வேறு அம்சங்களை இந்த செயலி கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. செயலி அறிமுக விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பங்கேற்றனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பாலிமர் செய்தி தொலைக்காட்சியின் ஆசிரியர் வேல்ராஜ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ராமஞ்சேரி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. காரில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ஆந்திர மாநிலம் ஓங்கோல் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்கள் சென்னை SRM பொறியியல் கல்லூரி மாணவர்கள் என்றும் ஊரிலிருந்து சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தப்பி ஓட முயன்ற லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். விபத்து காரணமாக 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் கர்மவீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா மற்றும் ஐயப்பாக்கம் வீட்டு வசதி வாரியம் சுற்றுவட்டார நாடார்கள் நலச்சங்க குடும்ப விழா நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜரின் பேத்தி மயூரி காமராஜ், நடிகர் இமான் அண்ணாச்சி, நடிகை தீபா சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடங்கப்பட்ட நிறைய பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் சரியில்லை, பிள்ளைகளுடைய வருகை சரியில்லைன்னு நிறைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும். எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான நல்ல உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல தரமான முறையில் செய்து கொடுத்து பிள்ளைகளுடைய வருகை எல்லாம் அதிகப்படுத்தணும். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பைக்கில் சென்ற வெளிமாநில நபர் மீது மற்றொரு பைக்கில் வந்து இடித்த ஒரு கும்பல் அவரை மிரட்டி பணம், நகை பறித்து சென்றுள்ளது. கமல் வம்சி என்பவர் பைக்கில் சித்தூர் சென்று கொண்டிருந்த போது எதிரே 3 பேராக ஒரு பைக்கில் வந்த கும்பல் அவர் மீது மோதியுள்ளது. கமல் வம்சி வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டு அவரை மிரட்டி போன்பே மூலம் 10,000 ரூபாய் பணம், வாட்ச், அரை சவரன் மோதிரம் ஆகியவற்றை பறித்து சென்றுள்ளது. இது தொடர்பான புகாரில் சுரேஷ், பிரசாந்த் ஆகியோரை கைது செய்த போலீசார் ரோஹித் என்பவனை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 பேரை கைது செய்த போலீசார் 8 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அண்மை காலமாகவே கடைகள், வீடுகளின் வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்கள் திருடப்போவது குறித்த புகார்கள் குவிந்ததை அடுத்து போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் உள்ளி கூட்ரோடு பகுதியில் வைத்து தினகரன், சந்தோஷ்குமார், நேதாஜி, சந்தோஷ் ஆகியோரை கைது செய்தனர்.